காலையில என்ன தொடங்கிட்டீங்களா? நீர்ப்பயிற்சி தொடங்கிட்டீங்களா? இன்னைக்கு 12 மணி வரைக்கும் செய்யுங்க, அப்புறம் 12 மணிக்கு சாப்பிடுங்க. இரவு தூக்கம் நல்லா வந்துச்சுங்களா? இரவு தூக்கம். வந்துச்சுங்க. ஆ, வந்துச்சுங்க. மலச்சிக்கல் வரும். அப்பப்ப அந்த மலை வாயை கொப்பளிச்சுக்கணும். அந்த இனிமேக்கான் வச்சு அப்பப்ப சிக்கல் வந்தா கொப்பளிச்சுக்கணும். எடுத்துக்கணும், உடச்சு எடுத்துக்கிறேங்க. அது உடச்சி விட்டுருவணும். அதுதான் இந்த சரிங்க. உணவு பாதை. இந்த உணவு பாதையை சுத்தப்படுத்தணும், ரத்த பாதையை சுத்தப்படுத்தணும். ரத்த சரிங்க. பாதைங்கிறது தண்ணீரை வந்து மருந்து அருந்திட்டே வரணும். இன்னைக்கு 12 மணி வரைக்கும் பண்ணுங்க. 12 மணிக்கு அப்புறம் அந்த கீரை சோறு அல்லது காய் சோறு என்ன வேணுமோ சாப்பிட்டு முடியுங்க. ஏன், சரிங்க. ரெண்டு வேலை சரிங்க. ரெண்டு வேலை பண்ணிக்கலாம். ரெண்டு வேலையை சுத்தம் பண்ற மாதிரி கொண்டு வந்துடலாம். ம். சரிங்க. ஆமா, அந்த சரிங்க. வேகமா கரெக்ட், கொஞ்சம் அப்படி கரெக்ட். சரிங்க. அந்த தண்ணீர் பயிற்சி, தண்ணீர் எப்பவுமே வயிற்று இருந்துகிட்டே இருக்கும், அப்பதான் வேகமா கரையும். இந்த 50 மில்லி தண்ணி எப்பவுமே இருந்துட்டே இருக்கணும். 50 மில்லி தண்ணி 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா. அது சரிங்க. வந்து அது காலத்துக்கும் பயன்பட்டு என்னைக்கும் மறக்கூடாது. அதுதான் உயிர். அதுதான் இந்த நாம வந்து உடம்பை பயன்படுத்த உடம்பு எண்ணெய் போடுற போறோம். இந்த உராய்வை சுலபப்படுத்த எண்ணெய் போடுவது போலத்தான் உடம்பு அசைஞ்சாவே அது எண்ணெய் போடணும். சரிங்க. வண்டி நகுந்தாவே இந்த பெட்ரோல் செலவாகிற மாதிரி நாம் உடம்பு நகுந்தாவே இந்த உராய்வு உண்டாகும். உராய்வு, அந்த உராய்வை குறைப்பதற்கு வலுவழுப்பு போடுற மாதிரி எண்ணெய் போட்டுக்கணும். அந்த சரிங்க. வலுவழுப்பு தான், வலுவழுப்பு உராய்வை சுலபப்படுத்த. நம்ம உடம்பு நல்லா நகரணும்னா அது சுலபமா போகணும். சுலபமா சரிங்க. போகணும்னா எண்ணெய் போட்டுக்கணும். எண்ணெய் தான் தண்ணி, அவ்வளவுதான். அதை வந்து 50 மில்லி போட்டே இருக்கணும். அப்ப இந்த பரிணாம சித்தாந்தம் அந்த முதல் பாடம் 30, அதாவது நம்ம பாடத்தை அடிக்கடி படிச்சு 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 மண்டையில ஏத்திக்கணும். நீங்களும் தினம் 2 பக்கம் 3 பக்கம் படிக்கணும். குறைஞ்சே 2 பக்கம் படிச்சுட்டே இருக்கணும். படிச்சு சரிங்க. அதுல மனசுல வச்சுக்கணும். மனசுல வச்சுட்டு இப்ப ஏதோ நான் பாடம் நடத்திக்கிட்டே இருப்பேன்னா 47 பாடத்தை மாத்தி மாத்தி படிப்பேன். இடையிலையும் படிப்பேன், தொடர்ந்து படிப்பேன். தொடர்ந்து படிக்கிறதா இருந்தாலும் கூட நம்ம என்ன வச்சு அந்த தினம் அந்த பக்கத்தை நினைவு வச்சு அந்த இடத்துல அடுத்து இந்த வரி படிக்கணும், அடுத்து இந்த பக்கம் படிக்கணும். அப்படியே ஒரு அடையாளம் வச்சுக்கணும். இப்ப நிறைய அடையாளம் வச்சிருக்கணும். இந்த மாதிரி சரிங்க. அடையாளங்கள் வச்சுக்கணும். வச்சுட்டு அதுல இருந்து இப்படியே இருந்தா தான் கரெக்டா போக முடியும். சரிங்களா? சரி. சரிங்க. பரிணாம சித்தாந்தம், இந்த பரிணாம சித்தாந்தத்தை பத்தி யாரும் பேசுறது இல்ல. இந்த பரிணாம சித்தாந்த அடிப்படையில் தான் மனிதன் 7ஆம் அறிவை பெறுகிறான். தானும் நிலைத்து வாழ்ந்து, அதாவது அந்த கீழே பார்த்தே மனிதன் யோகியாக மாறுகிறான். யோகிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, தூய்மை செய்து 7ஆம் நிலை பெற்ற ர- ரத்தத்தையும் பெருங்குடலையும் தூய்மை செய்து தனக்குத்தானே மருத்துவனாகி நீண்ட காலம் வாழுகின்ற தன்மை. இந்த நீண்ட காலம் வாழுகின்ற தன்மை தான் இந்த வசியப்படுத்த, அதாவது பிரபஞ்சத்தை வசியப்படுத்துறது. நீங்க நேற்று படிச்சு பார்த்தீங்களா? பிரம்மவசியம், கண்ணுக்கு தெரியாதது, சிறுசு பெருசு எல்லாம் நாம் அதோட ஐக்கியமாகணும். அதனாலதான் நோய் நல்லாகுது. இப்ப நம்ம சரிங்க. பண்றது 7ஆம் அறிவு. இந்த 7ஆம் அறிவு தான் உலகத்திலே தலை சிறந்தது. இதுதான் குழந்தைகள் பாடம். மற்ற எந்த பாடம் பயனற்றது. சரிங்க. பணம் இது சரி. வந்து அறவழியில பொருள் ஈட்டலாம், நல்ல வழியில பொருள் ஈட்டலாம். அதே நிலை அதே நேரத்துல ஆரோக்கியமும் சம்பாதிக்கலாம். அடுத்த கோள்களுக்கு போறதுக்கான பயிற்சி, இந்த விஞ்ஞானத்தை படிச்சுட்டு இதுல சொல்லக்கூடிய கருவிகள் இதெல்லாம் இதைதான் செஞ்சு பார்க்கணும். நம்ம கருவி செய்யற மாதிரி, இல்லை பல கலைகள் செய்யற மாதிரி கருவிகள் செஞ்சு பழகிற கலைகள் நம்ம கத்துக்கணும். இதுதான். யாரா இருந்தாலும் சரி, ஆண் பெண்ணே கிடையாது. எல்லாரும் இந்த கலையை கத்துக்கணும். எல்லாரும் மற்ற கோள்களுக்கு போகணும். அதுக்கான அறிவியல் வளர்த்துக்கணும். எல்லாத்துக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அறிவியல் என்பது இப்ப நாம என்ன பண்றேன், யாரோ செய்யறாங்க, எங்கேயோ வாங்குறாங்க, அதெல்லாம் கிடையாது. எல்லாம் நம்ம தெரிஞ்சாகணும். அதாவது பள்ளிக்கூடம் போனவங்க, பள்ளிக்கூடம் போகாதவங்க, கல்லூரிக்கு போனவங்க, போகாதவங்க, கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க. இன்னைக்கு செல்போன் தெரியணும், செல்போன் ஆப்ரேட் பண்ண தெரியணும், எப்படி அப்படின்னு தெரியணும். ஏன்னா வீடியோ கேம் எப்படி பண்ணணும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி தான் விண்வெளிக்கு தகுதி உடையவங்க, தகுதியற்றவங்க இதெல்லாம் படிச்சாகணும். ஏன்னா நம்ம தான் உலகத்துக்கு எடுத்துக்காட்டு. ஏன்னா இது 15 வயசுக்கு மேல யார் செஞ்சாலும் இது வெற்றி அடையும். ஏன்னா இது பரிணாம சித்தாந்தம். இயற்கை முறை, இயற்கை தான் கொண்டு போகுது. எப்படி நம்ம இயற்கை பகுத்தறிவு கொடுத்தது,
ஒன்றாம் அறிவு கொடுத்தது, இரண்டாம் அறிவு கொடுத்தது, மூன்றாம் அறிவு கொடுத்தது, நான்காம் அறிவு கொடுத்தது, அஞ்சாம் அறிவு கொடுத்தது, ஆறாம் அறிவு பகுத்தறிவு கொடுத்தது, ஏழாம் அறிவு யோகியாக மாறுகிற தன்மை. அவன் இளைத்திருப்பான். அதான் அடிப்படையே. யோகியாக மாறுறவன் இளைத்திருப்பான். ஒருவேளை உண்பான், இளைத்திருப்பான். அவனுக்கு 7 அறிவு இருக்கு. தொடுகின்ற அறிவு, நகர்கின்ற அறிவு, காணுகின்ற அறிவு, முகர்கின்ற அறிவு, வாய் ருசி. வாய் ருசி நமக்கு தான் அதிகம். வாய் ருசி வந்து அது பார்த்தீங்கன்னா வாய் ருசி. வாய் ருசி. அந்த வாய் ருசிங்கிறது 6 வகை சுவை அறிதல். நமக்கு தான் அது அதிகம். அதெல்லாம் நம்ம மாட்டிக்கிட்டோம். அது இருக்கட்டும். அடுத்தது அண்டவெளியோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுதல். அண்டவெளியோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுதல். இனப்பெருக்கம் செய்வது, இனப்பெருக்க தகுதி. இனப்பெருக்கம் செய்யறது அல்லது இனப்பெருக்க தகுதி, இதோடு நிலைத்து வாழ்தல் தான் 7ஆம் அறிவு. இது வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க, தெரியாது. இதை தான் வரிசைப்படுத்தியாச்சு. அப்போ கேட்கலாம், 7ஆம் அறிவுனா என்னன்னா இதுதான். 7ஆம் அறிவுனா நமக்கு பகுத்தறிவோடு அண்டவெளியோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுதல். அது இந்த அண்டவெளியோடு தொடர்பு வைத்துக் கொள்றதுதான் அந்த விண்வெளியோடு ஆகாசத்தோடு அதை வந்து வசியப்படுத்துதல், அதை இழுத்துக் கொள்ளுதல், அது உள்ளே புகுந்து கொள்ளுதல், அதை பற்றி அணுவாக இருத்தல், பெருசாக இருத்தல், இதெல்லாம் நம்ம தொடர்பு வச்சுக்கிறது. இதனால நமக்கு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா எல்லா வகையான நன்மைகள் உண்டாகும். எல்லா நன்மையும் என்னென்ன எதிர்பார்க்கிறீங்க அதெல்லாம் வந்துடும். முதல்ல உணவு நேரம், காலை நேரம், காலை கடன்கள் இதெல்லாம் வந்து மாற்றி அமைக்கப்படும். அப்புறம் ஒரே நேரத்தில் உணவுக்காக அலைகிற நேரம் காலம் குறைஞ்சிரும். உணவுக்காக அடைகிறது, அதுக்கான மன உளைச்சல் எல்லாம் நின்று போகுது. நான் வந்து உணவுக்காக எங்கேயும் போறதில்ல, வரதில்லை, பிச்சை எடுக்கிறதில்ல, என்ன எதை பத்தியும் கவலைப்படுறது இல்லை. இப்பேற்பட்ட ஒரு அருமையான இதுதான் சித்தர் வாழ்க்கை. இதுதான் இயற்கை தேர்ந்தெடுத்த முத்து. நாம் சித்தர்னு சொன்னோம்னா, சித்தர் என்று சொன்னா மனதை சரி செய்தவன் அர்த்தம். மனதை சரி செய்யணும்னு அர்த்தம். சித்த வைத்தியம் என்பது வேறு. சித்த வைத்தியம் மருந்து கொடுத்தா சித்த வைத்தியம் கிடையாது. சித்தர் என்று சொன்ன சித்தர் வைத்தியம் சொல்லிட்டு என்ன தெரியுமா பண்றான்? லேகியம் கொடுக்கறான், மருந்து கொடுக்கறான், மாத்திரை கொடுக்கறான். அது நோயை குணமாக்காது. மனதிற்கான வைத்தியம் தான் சித்த வைத்தியம். சித்தம் என்றால் மனம் போர். அப்ப மனதிற்கான வைத்தியம் தான் பண்ணணுமே தவிர, இவன் சித்த வைத்தியங்கிற பேர் என்ன கொடுக்கறான்? மருந்து மாத்திரை பண்ணிட்டு வியாபாரம் பண்றான். இது அடிப்படை தப்பு. அப்படின்னா சித்த மருத்துவம் தப்புன்னா எப்படி சித்த மருத்துவம் தப்புன்னு கேட்டீங்கன்னா, குடிகைகள், மருந்துகள், அப்புறம் வந்து மூலிகைகள், இந்த வைத்தியங்களை முழுக்க நம்பி இருப்பது தவறு. இந்த வைத்தியங்களை இந்த வைத்தியங்களை முழுக்க நம்பி இருப்பது தவறு. இந்த நம்பிக்கையும் பழக்க வழக்கமும் நோயின் அறிகுறிகளை மறைத்து வைத்து பிற்பாடு நோய்களை அதிகமாக்குவதில் ஈடுபடுகின்றன. இது மறக்கவே கூடாது, யாரும் மறக்கக்கூடாது. அப்படி இந்த 3க்குள்ளதான் உலகமே வருது. இன்னொன்னு இருக்குது கூடுதலா, ஸ்டீராய்டுன்னு ஒண்ணு இருக்கு. ஸ்டீராய்டு ரொம்ப பட்டு பயங்கரமான, அது மருந்தே கிடையாது. எப்பவுமே மயக்கத்தில் வச்சுக்கிறது, குணப்படுத்தவே கூடாது. நேர மூளையை கட் பண்ணி விட்டுரும். மூளைக்கு போற நரம்பை கட் பண்ணி விடும். கட் பண்றதுல மரத்து போக செஞ்சிடறது. ஊசி போட்டு மரத்தை போக செய்யணும். அறுவை சிகிச்சை பண்றப்போ ஒரு மரத்தை போறக்கு ஒரு மருந்து போடுவாங்க. அந்த மாதிரி இது மரத்து போக செய்யற, அவ்வளவுதான். அப்படித்தான் இந்த 40 வருஷம் மாத்திரை சாப்பிட்டுருக்காரு. 40 வருஷமா மாத்திரை சாப்பிடுறவன் என்ன ஆயிருக்கும்? ரத்தம் என்ன ஆயிருக்கான்? விஷமா மாறிடும். அப்போ நம்ம திருப்பி இந்த இதுதான். அப்ப ஏன் நம்ம மருந்து சாப்பிட்றோன்னா உணவு. அப்ப உணவு தான் ரத்தத்தை கெடுக்குது, அது கெட்டு போய் நோய் உண்டாக்குது, அதுக்கு மீண்டும் மருந்து போடுறான். அப்ப இது ஒரு மருந்து, உணவு சாப்பிட்றது ஒரு மருந்து, அப்புறம் அந்த கெட்டு போனதுக்கு சுத்தப்படுறதுக்கு ஒரு மருந்து. 2 மருந்துமே மனிதனை காப்பாற்றாது. இதான் அடிப்படை. இதைத்தான் வெங்கடேசன் அருமையா எழுதியிருப்பாரு. இதுக்கு வந்து மேற்கோள் காட்டியிருப்பாரு, வெளிநாட்டு நூல்களை மேற்கோள் காட்டி. அதுல முக்கியமான நூல் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டது, ஹீலிங் வித் மைண்ட் பவர். ஹீலிங் வித், அதாவது மனதை வைத்துக் கொண்டு நோயை குணமாக்குற முறை என்பது மேலை நாட்டு ஆங்கில மருத்துவர்களால் எழுதப்பட்டது. அவர் ரிச்சர்ட் சாம்ஸ், அவர் எம்டி, அவர் புகழ்பெற்ற மருத்துவர். அவர் வந்து தொண்டைக்கான மருத்துவர், தொண்டைக்கான மருத்துவர், தொராசிக், இந்த தைராய்டு மெடிக்கல் டாக்டர்.
அவர் வந்து இன்டகிரேட் மெடிக்கல் டாக்டர். அதாவது ஒருங்கிணைக்கப்பட்ட தத்துவங்களை தெரிந்த ஒரு மருத்துவ மையத்தினுடைய ஒரு சிறந்த மருத்துவர். அவரோடு சேர்ந்து ஷேக்ஸ்பியரின் எம்எஸ் அவரும் சேர்ந்து தான் அந்த அந்த நூலை எழுதுறாங்க. அந்த புத்தக ஆராய்ச்சி இந்த மாதிரி நூல் எழுதுறாங்க. அதுல 2 பேரும் சேர்ந்து மருந்தை கொடுக்கிற மருத்துவர்களே மருந்தினால், மருந்து பழக்கத்தினால் அல்லது மூலிகை வைத்தியத்தினால் இன்னும் என்னென்ன கொடுக்குறாங்களோ நோய்களுக்கு அதெல்லாம் குணமாக்காதுன்னு எழுதுறாங்க. இதுதான் விஞ்ஞானம். இதைத்தான் இதைத்தான் வந்து அந்த பிரிட்டிஷ் மருத்துவம் அல்லது இங்கிலீஷ் மருத்துவம், எல்லாரும் இங்கிலீஷ் மருத்துவம் தெரியாத யாரும் இருக்க மாட்டாங்க. அதே நாட்டுல அவங்கவங்க நாட்டிலையும் அந்தந்த வைத்திய முறை இருக்கு. உலகத்திலே அதிக வைத்தியம் இருக்கிறது தமிழ்நாடு தான். எல்லாத்துக்கும் வைத்தியம் தெரியும். ஏதாவது ஒண்ணு கஷாயமாட்டு போட்டு குடிச்சுக்குவாங்க. அவங்களுக்கு கஷாயம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஒரு கஷாயமா அது வேப்பிலை கஷாயம்பா, கொத்துமலை கஷாயம்பா, அது ஏதாவது மூலிகை சாரும்பா, அதாவது கீரையாவது வணக்கிட்டீம்பா. அங்கெல்லாம் மேலை நாட்டுல கீரையினா என்னன்னே தெரியாது. இன்னைக்கு கீரைனா என்னன்னு தெரியாது. அது வடநாடுல ஒரு இடமும் தெரியும். தமிழ்நாட்டிலேயாவது கீரை இருக்கும், காய் இருக்கு, ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. ஆனால் இந்தியா விட்டு தமிழ்நாட்டு விட்டு தாண்டி போயிட்டா தென்னாடு ஆந்திராவை தாண்டிட்டா வைத்தியம் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. காட்டுமிராண்டி மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பாங்க. சாமி ஒரு சின்ன சந்தேகம் சாமி. ஆஹ் ஹீலிங் வித் மைண்ட் பவர்னா அது என்ன சாமி அது? ஹீலிங்னா சிகிச்சை மருத்துவம் நடத்தான். ஹீலிங்னா சிகிச்சை மருத்துவம் நடத்தான். மனதினுடைய மனிதனுடைய அந்த மனதுடைய சக்தியை வைத்துக்கொண்டு உடம்பை தூய்மையாக்குதல், உடம்புக்கு வைத்தியம் செய்யறது, அதுக்கு பேரு ஹீலிங் வித் மைண்ட் பவர். மனதின் வலிமையால் உடம்பை மருத்துவமாக மாற்றுவது எப்படி, அது அடிப்படை தலைப்பு. இது வந்து இந்தியா உலக புகழ்பெற்றது அந்த புத்தகம். அமெரிக்காவில் கிடைக்குது, நீ கூட வாங்கி படிக்கல, ஆன்லைன்ல கிடைக்குது, அதில் டவுன்லோட் பண்ணலாம். இந்த ஹீலிங் வித் மைண்ட் பவர் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆணோ பெண்ணோ அடிப்படை. அது வந்து பார்த்தீங்கன்னா அது 170 பக்கம் இருக்குது. 170 பக்கம் 100ஆம் பக்கத்தில் இருக்குது. 99 100ஆம் பக்கம் முக்கியமானது. 99 100ஆம் பக்கத்துல ஒரு முக்கியமான ஒரு 7 விஷயங்கள் எடுத்துட்டு இருக்காரு. 7 விஷயங்கிறது சாரம், 7 விஷயத்தை ஜூஸ், அந்த சிறப்பை தூக்கி 7 விஷயத்துக்கு போட்டார். அந்த 7 விஷயத்துல ஒரு ஆணோ பெண்ணோ ஆரோக்கியத்தை விரும்புகின்ற ஆணோ பெண்ணோ தான் சுவாசிக்கும் காற்றையும் நீரையும் பரிசீலித்து உட்கொள்வார்கள். அதுதான் உங்களுடைய உணவின் முதல் பங்குன்னு எழுதியிருப்பார். சொல்றது யாரு? ஒரு எம்எஸ் டாக்டர், ஒரு எம்டி டாக்டர், 2 பேரும் சேர்ந்துதான் நீங்க இந்த யோகம் அவங்க என்ன சொல்றாங்க, இது யோகம். மனம்னா இந்தியா தான், மனம்னா தமிழ்நாடு தான், அதுதான் அடிப்படை, வேற யாரும் கிடையாது. ஆக இந்த யோகம் பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து வருகிறது. பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து வருகிறது. இது உடலுக்கும் மனதுக்கும் சிறந்த பயிற்சி அப்படிங்கிறார். இது மனதுக்கும் உடலுக்குமான சிறந்த பயிற்சி. இந்த மனதுக்கும் உடலுக்கும் பயிற்சி செய்கின்ற பொழுது ஆன்மா உயர்ந்த நிலைக்கு செல்லுகிறதுன்னு எழுதியிருக்காங்க. அந்த 99ஆம் பக்கம் 100ஆம் பக்கம் அதில் இருக்கு. வேணா இன்னொருக்கா படிக்கிறாரு. ரொம்ப அற்புதமானது. அதை படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஆங்கில மருத்துவர்கள் உலகத்தில் இருக்கிற ஒரு மருத்துவர்னாவே ஒரு மருத்துவர் இப்போ அவங்க ஏன் இதை எழுதணும்னு கேட்டா, இப்போ இந்த ஆங்கில மருத்துவர் மருந்து சாப்பிடு மாத்திரை சாப்பிடுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஆங்கில மருத்துவர்கள் மருந்து மாத்திரை மூலிகை இதை நம்பாதே. இதை நம்பினீங்கன்னா அந்த மருந்து மாத்திரை என்ன பண்ணும் தெரியுமா? நோய் அதிகமாக்கிட்டே போகும். அதுக்கு நம்ம உதாரணம் யாரு? எல்லாருமே தான். அதில் ரொம்ப சிக்கி சீரழிஞ்சவர் யாருன்னு கேட்டேன்னா திருமாறன். அவர் எவ்வளவு உண்மை சொல்றாரு பாருங்க. பட்ட பாடு, ஆனா தப்பிச்சிட்டாரு. இவ்வளவு நேரம் செத்துருக்கணும் அவரு. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க என்னைக்கோ செத்துருக்கணும். அவ்வளோ தீய பழக்கம், தீய பயத்தலால் தீயவை தீயின்னு மிஞ்சப்படும். தீய பழக்கத்தை கண்டு யாரும் அஞ்சறதே கிடையாது. அந்த அளவுக்கு கொடூரமானது இந்த மனம். இந்த மனம் என்பது இந்த நுகர்விலேயே இருக்கும். இந்த முதல் 5 வகை மனம் சொல்லுவாங்க. இப்ப இது ஒரு பெரிய, இது ஒரு தனி வழி. இந்த மருத்துவம் இருக்கே, இது ஒரு பல கோடி செய்திகளை சுருக்கி வச்சிருக்காரு. நீங்க கேள்வி கேட்டே இருந்தீங்கன்னா அதை ஒரு மாறுறது 6 மாதிரி போயிட்டே இருக்கு. 6000 கிலோமீட்டர் போய் கடைசியில
எங்க போய் சேரும்? கடல்ல போய் சேரும். அதே மாதிரி போயிட்டே இருக்கு. நைல் நதி மாதிரி, கங்கை மாதிரி போயிட்டே இருக்கு. அவ்வளோ அவ்வளோ விஷயம் இது. படிக்க 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 ஏன்னா இந்த ரகசியத்தை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்க தொடங்கினாலும் எங்க போய் முடியுதுன்னு கடைசியில போய் அந்த இந்த கடல்ல போய் சேர்ற மாதிரி போய் சேரும். அவங்க அவங்க என்ன எழுதுறாங்க? இந்த ஹீலிங் வித் மைண்ட் பவர்ல மருந்து மாத்திரை தேவையில்லை. நீங்கள் உங்களுடைய காற்றையும் நீரையும் பரிசீலித்து சாப்பிடுங்கங்கிறாங்க. காற்று நீரையும் பரிசீலித்து சாப்பிடுன்னு அர்த்தம் அது தரத்தை சோதிக்கங்கிறது. அப்ப காற்று தரம் நீர் தரம் ரெண்டு இருக்கணும். எழுதுறாங்க அது. அதை தூக்கி அழகாக வெங்கடேசன் போட்டிருப்பாரு. அதை கொண்டு எங்க கொண்டு சேர்த்துவாருன்னு கேட்டீங்கன்னா, ஜெர்மன் டாக்டர் சொல்லக்கூடிய அவர் ரெண்டு சொல்றாரு. தண்ணீரும் காய்கறியும் அது சரி குறைந்த மருத்துவம் சொல்றாரு. அதோட சேர்த்துறாரு. அது எங்க வந்து சேருது கடைசியில? திருக்குறளை வந்து சேருது. அப்ப ஜெர்மனில தொடங்கி திருக்குறள் வந்து சேருது. எங்க இருந்து சுத்துறாரு பாருங்க. எங்க கனெக்ட் ஆகுது வேணா பாருங்க. இந்த 11ஆம் பாடத்தை எடுத்தோம்னா 11ஆம் பாடம் ரொம்ப முக்கியமா. நான் ஒரே பக்கம் தான் அது படிக்கிறேன் பாருங்க. அது வந்து அதுதான் இந்த ரகசியம். ஒரு பூட்டினுடைய துறப்பு பூட்டை துறக்கறதுக்கு குச்சி வேணுங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 125ஆம் பக்கத்துல 11 சினோப்சிஸ் லெக்சர் 97 அட் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் என்ஜினியர் திருச்சிராப்பள்ளி லோக்கல் சென்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதில் 3.1 2 3 இந்த 3 தான் விஷயம். இந்த உலகத்துக்கு இந்த 3 தான் 1 2 அந்த 11ஆம் பாடத்தில் இருக்கிற 1 2 தான் பாயிண்ட். வேற ஒண்ணுமே இல்லை. இதை விவரிச்சு பேசணும். அந்த எப்பவுமே விவரிச்சு பேசுறத புரியும். இந்த சுருக்கமா சொன்னா புரியாது. யாருக்கு விவரமா பேசினா தான் புரியும். சுருக்கி அதாவது அந்த காலத்துல ஏன் திருவள்ளுவர் வந்து சுருக்கி எழுதினார்னா, அந்த காலத்துல கல்வி செல்வம் செவி செல்வமாக இருந்தது. அவ்வளவுதான். அப்ப சுருக்கமா சொல்லிடுவாங்க. கற்க கச்சடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகன்னு சொல்லிடுவாரு. இது மாணவர்களுக்கு கேட்டுக்கிட்டு குற்றம் இல்லாமல் நடந்து கொள்வார்கள். அந்த செய்முறை சொல்லி கொடுத்துருவாங்க. கிட்டையே இருக்கிறனால சுருக்கமா சொல்லிடுவாங்க. இப்ப நம்ம கிட்டையே இருக்கிறோம், சுருக்கமாவும் சொல்றேன், விரிவாகவும் சொல்லுது. விரிவாத்தான் இது வந்து விரிவாத்தான் பேசி ஆகணும். பலபலன்னு பேசுற மாதிரி இருக்கும் அத்தனை விஷயங்கள். நாம வந்து முழுக்க 98 விழுக்காடு நாம மருத்துவத்தான் பேசுறோம். 2 விழுக்காடு மேற்கோள் காட்டி பேசுறேன். இவன் அப்படி பண்றான் அப்படி பண்றான்னா இதெல்லாம் வந்து நாம் சரி செய்து கொள்வதற்குத்தான். பிறரோடு ஒப்பிட்டு பார்ப்பது நாம யாருன்னே தெரியாது. ஒரு அமைச்சர் பத்தி பேசுற நமக்கு என்ன தொடர்பு இருக்கு? இப்படி எல்லாம் போனானுங்க செத்தானுன்னு சொன்னா ரைட், அவ்வளவுதான். இது சொந்த விஷயம் கிடையாது. எப்படி நடந்தார்கள்னு பாக்குறோம் இல்லையா? எப்படி செத்தான், எப்படி தின்னான், எப்படி போனான், அப்படி இதெல்லாம் யாரு காட்டுறது? இதெல்லாம் அது அந்த பேரை சொன்னா தெரியுது, குறிப்பிட்ட பேரை சொன்னா புரியுது. அதோட நிறுத்திக்கிறேன். அவங்களும் உணவினால் கெட்டு போன அவங்க தான். அவங்க காலத்திலே இந்த புத்தகம் வந்தாச்சு. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உண்மை அறிகின்ற புத்தகம். எப்பவுமே திருக்குறளை யாரும் படிக்க போறதில்ல, திருமந்திரத்தை யாரும் படிக்க போறதில்ல. இன்னைக்கு படிக்கிற பழக்கம் சுத்தமா கிடையாது. நம்ம ஒண்ணுதான் புத்தகம் படிக்கிறோம். புத்தகம் போயிட்டு இருக்குது. நம்ம ஒண்ணுதான் இந்த புத்தகத்தை பண்ணிக்கிறோம். நிறைய பேர் என்ன புத்தகம் வாங்கி படிக்கிறாங்க, எதை வாங்கி படிக்கிறாங்க அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. சரி, இது மட்டும் படிப்போம். அர்னோ டெக்ரேட் தியரி, அவரோட தியரி என்ன சொல்லுது? தியரி என்ன கொள்கை என்ன சொல்லுது? மேன் டஸ் நாட் டை டியூ டு ஃபாஸ்டிங், மனிதன் பட்டினியால் சாவது இல்லை. இது அடிப்படை. சரி, பட்டினி இருக்கும்பொழுது என்ன நடக்குது? இந்த வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கின்ற பொழுது, பட்டினிங்கிறது என்னதுன்னா வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்தல். இந்த ரெஸ்டாருன்னு சொல்ற மாதிரி, ரெஸ்ட் எடுத்துக்கான என்ன அர்த்தம்? வயிற்றுக்கு ஓய்வு கொடுன்னு அர்த்தம். இவ ரெஸ்ட்ன்னு சொல்லிட்டா நிறைய இந்த ரத்தத்தை கெடுத்துக்கிறது. ரெஸ்ட்டுங்கிறப்போ டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டா இருப்பாங்க. அட முண்டமே, வயிற்றுக்கு ரெஸ்ட் கொடுக்க சொல்லி இருக்காரு. வயிற்றுக்கு ரெஸ்ட் கொடுத்தா நோய் நல்லாங்க. 3 நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிருப்பாங்க. என்ன ரெஸ்ட் எடுத்து? எதுக்கு ரெஸ்ட்? நீ 7 வேளை திங்கிறது. ஆகாரத்தை நிறுத்து, வயிற்றுக்கு ரெஸ்ட் கொடுன்னு சொல்றது இல்லை. அதனாலதான் நம்மவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஆடி அமாவாசை ஏகாதசி வியாழக்கிழமை புதன்கிழமை ஏதோ ஒரு நோன்பு, அதெல்லாம் அந்த நோன்பு அதாவது வயிற்றுக்கு ஓய்வு கொடுப்பதற்காக கடவுள் பெயரால் சொல்லப்பட்டது. அந்த கடவுள் பெயரால் முன்னிலைப்படுத்துது. ஏதாவது ஒரு இவங்களுக்கு தெரிஞ்ச குலதெய்வம்னு பேர் வச்சுக்கிறது. ஆனா இந்த பருவ காலங்கள் வச்சுக்கிறது, அமாவாசை வச்சுக்கிறது, 15ஆம் தேதி வச்சுக்கிறது, இந்த மாதிரி
திதிங்கிறது அந்த திதி இந்த மாதிரி 15 திதி வச்சுக்கிறது. இதுல வந்து திதிங்கிறது அந்தந்த வளர்பிறை திதிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. வளர்பிறை தேய்பிறை அதுல ஒரு 13 நாள், இதுல ஒரு 13 நாள், மொத்தம் 27 நாள். இதுதான். அப்புறம் 3 நாள் வெறுமானம் 30 நாள், அப்புறம் மறுபடியும் தொடங்கு. இதெல்லாம் இந்த திதியும்பாங்க. ஒவ்வொரு அந்த தேதி வேற ஒண்ணும் கிடையாது. இந்த நேரங்களில் அவரவர்கள் வயிற்றுக்கு ஓய்வு கொடுப்பார்கள். இந்த பெண்கள் அந்த காலத்துல இருந்துட்டு இருந்தாங்க. என் பொண்ணே வந்து வாரத்துல 2 நாள் நீர் பயிற்சி. அதனாலதான் உடம்பு சின்னதா இருந்துகிட்டே இருக்கும். சரியா? இன்னைக்கெல்லாம் இன்னைக்கு இந்த அந்த உடம்பு கெட்டு போயிடும். இந்த இந்த இயற்கை உணவு சாப்பிட்டுட்டே குழந்தை பத்துட்டீங்கன்னா உடம்பு அழகா இருக்கும். குழந்தை பெக்கிறது தெரியாது. சாதாரண குழந்தை பிறந்துடும். இன்னைக்கெல்லாம் நம்மாழ்வார்ன்னு சொல்றாங்க இல்லையா? நம்மாழ்வார் அமைப்புல பாத்தீங்கன்னா அங்க போறவங்கள இயற்கையை குழந்தை பெற்றுக்கிறாங்க. குழந்தை பெறது இயற்கை. குழந்தை பெறதுக்கு ரொம்ப இயற்கை. அது ஒரு சாதாரண நிகழ்வு. அதுக்கு போய் என்னமோ குழந்தை உண்டாயிருச்சு டூங்கிறது என்னென்னமோ பண்றது எல்லாம் அட்டகாசம், எல்லாம் தப்பு. ஒரு குழந்தை பிறக்கிறது அறிவுக்கு தேவையில்லை, குழந்தை உண்டாக்கிறது அறிவுக்கு தேவையில்லை. அது சாதாரண ஒரு நடப்பு. ஒரு மான் குட்டி போடுற மாதிரி தான், ஒரு விலங்கு குட்டி போடுற மாதிரி தான் மனிதனு. இதை போய் பெருசு பண்ணிட்டு சீரு சிங்காரம் பண்ணிட்டு அன்னைக்கு பண்றது உடம்ப அசிங்காரம் பண்ணிட்டு எல்லாமே தப்பா போயிட்டு இருக்குது. அதாவது இந்த நம்மாழ்வார் இயற்கை மருத்துவம் நிறைய இடத்துல அவன் இயற்கை குழந்தை பிறக்கிறது இயற்கையா. உணவு சாப்பிட்றது மற்றபடி என்னமோ பண்ற ஆண் பெண் சேர்றது யாரும் பாக்குறது இல்ல. அப்புறம் குழந்தை பிறக்கிறது பற்றி யாரை பார்த்துக்கிறது? இந்த மாதிரி எல்லாம் இயற்கையா இருக்குது, ஒண்ணுமே நடக்காது. அது ஒரு சிறுநீர் வெளியேற்ற மாதிரி இருக்கும். அது ஒரு சாதாரண குழந்தை பிறத்தது மிக 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 சாதாரணம். ஆனா அதற்கான உணவு பழக்கம் இந்த மாதிரி கீரைகள் பழங்கள் தண்ணீர் இது. அப்ப அந்த இடத்துல கீரைகள் பழங்கள் சாப்பிட்டோம்னா அந்த தாய்க்கு வந்து எந்த வகையான தொந்தரவும் தெரியாது. வாந்தி வர்றது, கால் ஊறுறது, மயக்கம் வர்றது அதெல்லாம் எழுதியிருக்காரு, வெங்கடேஷ் எழுதியிருக்காரு. அதே நேரத்துல அந்த பால் வந்து அந்த தாய்க்கு பால் வந்து அந்த அளவா எந்த அடப்பும் இல்லாதனால இயற்கையாக அந்த என்ன பால் சுரக்கும் சுரந்துகிட்டே இருக்கு. அது யாருக்கும் தெரியல. சாதாரண உணவு திங்கறனால அந்த அடப்பு சளி ஏற்படுறதுனால பால் சுரக்கிற பாதையே அடைச்சு போகுது. என்னது கொடூரம். அது சாதாரண உணவு இறைச்சி உணவுலாம் திங்கிறப்போ சளி ஏறி மார்புல வலி பிடிச்சிக்கும். அப்புறம் என்னமோ சொல்றாங்கல்ல, பல்லு வலி, மூட்டு செயற்கையான தற்காலிக வழிகள், தற்காலிக பிரச்சனைகள் அதிகமாயிரும். கடைசியில் அதுக்கு மாத்துறதுன்னு அதுவும் கெட்டு போயிடும். இதுக்கு காரணமே அவர்கள் சாப்பிடுகின்ற தவறான உணவாகும். அப்ப பால் சுரக்கிறதே நிறுத்திடுறாங்க அவங்க. இப்போ முட்டை சாப்பிடு, அதெல்லாம் அடிப்படையே தப்பு. அந்த கனிகள் பழங்கள் சாப்பிட்டா தான் சளி சேராது. அந்த இரத்த குழாய், அந்த பால் உற்பத்தி ஆகிற குழாய்கள், அந்த மம்மல்ஸ், அந்த உறுப்புகள்லாம் ஒழுங்கா அந்த தூண்டல் ஏற்பட்டு அந்த பால் சுரப்பு வந்துகிட்டே இருக்கு. குழந்தை அழுதாவே இங்க பால் சுரக்கணும். அந்த அளவுக்கு உடம்புக்கு அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் அந்த உணர்வு ஏற்படும். இன்னைக்கு காரணம் இந்த உணவு பழக்கத்தின் காரணமாக பால் சுரக்காம படாத பாடுபட்டு கடைசியில் செயற்கை பாலை கொடுத்து, செயற்கை பாலும் கூட தப்பு. அது 2 குறைஞ்சபட்சம் 2 பங்கு தண்ணி கலந்து கொடுக்கணும். 2 பங்கு தண்ணி கலந்து தேன் கலந்து நாட்டு சர்க்கரை மாதிரி கலந்து ப்ரௌன் சுகர் நம்ம நாட்டு சர்க்கரை கலந்து தேன் கலந்து அந்த குழந்தை குடிச்சிட்டு வரணும். அதுவும் இப்படிதான் போயிட்டு இருக்குது. சரிங்களா? இப்ப என்னன்னா தப்பா போயிடுச்சு. சரி, மனிதன் பட்டினியான் சாவதில்லை, பட்டினி கிடக்கும் பொழுது ஃபாஸ்டிங். டூரிங் ஃபாஸ்டிங் இந்த பாய்சன்ஸ் இந்த பாடி. அப்படியே ஓய்வு இருக்கிறப்போ என்ன நடக்குதுன்னா ஓல்டு மெடிசின் வந்து நாக்கில் படியுது. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஓல்டு மெடிசின் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து உங்களுக்கு 5 வயசுல ஊசி போட்டிருப்பாங்க, 6 வயசுல ஊசி போட்டிருப்பாங்க, மருந்து மாத்திரை சாப்பிட்ருப்பாங்க. நீங்க சாப்பிட்றது எல்லாமே விஷமா சேர்ந்துதான் நாங்கள் உள்ள தங்கி இருக்கோம். அந்த விஷத்தெல்லாம் எடுக்கணும். அப்போ நான் மருந்தே சாப்பிடலையுமே, நீ சாப்பிட்ட உணவு தான் நோயா வந்திருக்குது, அதுதான் மருந்து. முதல்ல உணவு மருந்து புரிஞ்சுக்கணும், உணவு விஷம்னு புரிஞ்சுக்கணும். உணவே விஷம். அதனாலதான் தமிழர்கள் பார்த்தீங்கன்னா உணவே மருந்துன்னு எழுதியிருப்பாங்க. அது என்ன உணவே மருந்துன்னு எழுதிட்டு மறுத்தான். உணவே மருந்து, மருந்தே எல்லா பக்கம் சொல்லுவாங்க. உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீமா? உணவு விஷம்னு அர்த்தம். ஒருத்த உணவு போடுறான்னு சொன்னானா விஷம் கொடுக்குறான்னு அர்த்தம். நீங்க நினைக்கிற தர்மம் நினைக்கிறீங்க இடமும், அதுதான் தப்பு. சாராய கடத்துல சாராயம் குடிக்கிற மாதிரி, சாராய கடைக்காரன் வந்து சாராய கடையில போய் சாராயம் இலவசமா கொடுக்குற மாதிரி உங்களுக்கு உணவை விஷத்தை இலவசமா கொடுக்குறாங்க.
அதனாலதான் அந்த கதையில சொல்லுவாங்க அப்படி தொண்டை அடைச்சிக்கிறது. அந்த சிவன் பார்வதி கதை வந்துச்சுன்னா பார்வதி போய் சிவனுடைய கழுத்துல பிடிச்சிக்கிற மாதிரி, ஐயோ நீ உணவை சாப்பிடாத, விஷத்தை சாப்பிடாத, பார்க்கடல் அப்படி அதெல்லாம் இந்த கதை என்னன்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லை. உணவை பூமியில் பூமியில் இருக்கிற உணவு என்ற விஷத்தை சாப்பிடாதேன்னு அர்த்தம். அதுக்கு ரகசியமே அதான். உடனே சிவன் சாப்பிடுவாரு, அந்த அப்படி தொண்டை நின்றுச்சு, அப்படி அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா விஷத்தை என்ன பண்றாங்க, அன்னதானங்கிற பேர்ல விஷயத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதான் விஷயமே. இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு பல லட்சம் ஆண்டு ஆனாலும் புரியாது. நீங்களே அதுக்கு காரணமா இருப்பீங்க. நீங்களே தவறான உணவு சாப்பிட்டீங்க. உங்களுக்கு என்ன உணவு சாப்பிட்டீங்க, நோய் வந்துருச்சு. இதே தானே உங்க குழந்தை சாப்பிடுது, ஊர் சாப்பிடுது, உலகம் சாப்பிடுது. நீங்களும் குற்றவாளி, அனைவரும் குற்றவாளி. நீங்களும் அதைத்தான் சிபாரிசு பண்றீங்க, உலகம் இதை ஏன்னா இது தப்பிச்சு போறதுனால எல்லாத்தையும் உடச்சி பேச வேண்டியது இருக்குது. புரியுதுங்களா சங்கரையா? சுந்தரையா புரியுது நினைக்கிறேன். நாம் தப்பிச்சு போகணுங்கிறதுக்காகவே எல்லாத்தையும் மறுக்கிறோம். எல்லாத்தையும் மறுக்கிறேன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம ஒண்ணும் ஒண்ணும் இல்லை. உங்களோட உணவு பழக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே இதேதான் உலகம் பண்ணி கொண்டிருக்கிறது. உங்கள் உணவு பழக்கத்தினாலதான் நேரங்காலமே கிடையாது. அது உணவு பழக்கத்துக்கு நேரங்களே கிடையாதுங்க. அது என்ன காலை, அது என்ன மதியம், இரவு, யாரு கண்டுபிடிச்சாங்க தெரியல. எங்க எழுதியிருக்காங்களா இந்த நேரத்துல சாப்பிடுறது? என்னது பயோ கிளாக்னு சொல்றாங்களே சாமி. இந்த இதுல நம்ம அக்குபஞ்சர்ல சொல்றாங்களே சாமி. ஆமா, பயோ கிளாக். ஆமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, அது என்னன்னு கேட்டீங்கன்னா ரைட்டு. நாம வந்து ஒரு பதிவு கரெக்டா 8 மணிக்கு தூங்கணும், 9 மணிக்கு தூங்குதுன்னா ஒரு பொய்யான பதிவு போட்டு வச்சுக்கிறது. நாம கடிகாரத்தை மாத்தலாம். நம்ம 3 மணிக்கும் கடிகாரம் வைக்கலாம், 4 மணிக்கு வச்சுக்கலாம், 5 மணிக்கு வச்சுக்கலாம், 24 மணி நேரம் அடிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். கரெக்டா 1 மணிக்கு டாங் அடிக்குது இல்லையா கடிகாரம், தான அடிக்க, அந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம உருவாக்குறது எல்லாமே, எல்லாம் நம்ம உருவாக்குறது எல்லாமே உருவாக்குறது. ஆனால் நாளமில்லா சிறப்பை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. நாளமில்லா சிறப்புன்றது பார்த்தீங்களா, நேற்று பேசணும் பாருங்க, மனோன்மணி, சிகாமணி, சிரோன்மணி, பீனியல் பிளான்ட், அது யாருடைய சொற்களும் கட்டுப்படாது. அதுதான் பசி தாகம் எல்லாத்தையும். அதுக்கு தான் நம்ம அதை வேற கெடுத்துடுறோம். அதனுடைய இந்த 7 இருக்கு பாருங்க, அது முக்கியமான கடிகாரம். இந்த 7, அந்த 7 தான் வெவ்வாய் ஆகாய் தாமரையும்பா, மூலாதாரம்பா, அப்படியே மேல கீழே இருந்து மேல அப்படியே வர தொண்டையும்பா, மூக்குங்க உள்ள போவான், ஆக்கணையும்பா, விசிட்டிங்கிறான், இப்படிங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மூலாதார சுத்தி, ஆக்கணை, அது வேற ஒண்ணும் இல்லை. ஆகாய் தாமரை ஒண்ணும் இல்லை, அது உச்சி. கீழே மூலம், மலதுவாரம், வேற ஒண்ணும் கிடையாதுங்க. மலதுவாரம் தொடங்கி இந்த உச்சி வரைக்கும் தூய்மையாக இருக்கணும். சரி, நம்ம அதை எப்படி தூய்மை பண்ண முடியும்? மண்டைக்கில் எப்படி தூய்மை பண்ண முடியும்? அதெல்லாம் இல்லை. அதுக்கு ஒரே வழி, வாயிலிருந்து மலதுவாரம். இந்த வாயிலிருந்து மலதுவாரத்தை சுத்தம் பண்ணிட்டோம்னா இந்த வாயை தாண்டி நேர ஆக்கணைக்கு போகுது. இதை எவனும் சொல்ல மாட்டேங்கிறான். இப்படி சொல்றவங்க பூரா நோயில தான் செத்தானு. அதாவது இந்த உணவு பாதையை சுத்தம் பண்ணாம தண்ணீரையும் காய்கறி சாப்பிட்டு சுத்தம் பண்ணாம பூரா நோயில தான் செத்தானுங்க. நீ எப்ப ஏற்பட்ட ஆளு? நீங்க மணவாளக்கலை மன்றத்துல எத்தனை பேர் நோயில சாகுறாங்க தெரியுமா? மணவாளக்கலை மன்றத்துல இந்த புத்தகம் கொடுத்துட்டு வந்தாச்சு. 3 புத்தகம் இப்பதான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டு வந்தாச்சு. ஒரு 3 மாசம் இருக்கா, 5 மாசம் இருக்கலாம். அது போக நிறைய பேத்துக்கு நேரடியா கொண்டு கொடுத்து வந்தாச்சு. எங்கிட்ட ஒருத்தர் மாணவர் இருந்தார், கேசவன். அவர் போயிட்டாரு, நன்கொடை கொடுக்க முடியாம போயிட்டார். இது பென்ஷன் வாங்குறவர் நன்கொடை கொடுக்காம ஓடிட்டாரு. என்னையா ஒரு பென்ஷன், ஒரு அரசு பொறியாளர், கவர்மெண்ட் என்ஜினியர், மாசம் 50,000 பென்ஷன் வரும். அது பென்ஷனுக்கு கொடுக்க முடியாம போறாருன்னா அப்புறம் என்னத்தா சொல்றது? ஒரு கலையை ஆதரிக்கிற எண்ணமே கிடையாது. இது குறுகிய எண்ணம். இதெல்லாம் குடும்பத்தை மாத்திரமே பாக்குறது. அவர் ஆனா போறப்போ ஒரு 10 புத்தகம் வாங்கிட்டு போய் கொடுத்து போட்டு அதோட சரி, வரவே இல்லை. நல்ல வேலை அதையாவது பண்ணினாரு. நாம அந்த மாதிரி இயற்கை என்ன பண்ணோம்னா சிலர் இப்படிதான் செய்வாங்க. கொண்டு போய் கொடுத்து போட்டு விவாதம் பண்ணி கொடுத்து போட்டு இருக்காரு. தான் வந்து பயிற்சியில் இருக்குன்னு சொல்லிவிட்டு வர்றாரு.
சரி அப்படின்ட்டு ஒருத்தன் படிக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த மண்டையில இவரு தான் பெரியவர்னு முடிவு பண்ணிக்கிறது. யாரு பெரியவர் முடிவு பண்ணிக்கிறது? அந்த ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்காங்க பாரு, அவன் தான் பெரியவன்னு. இங்கதான் வள்ளுவர் சொல்லுவாரு, எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நீங்க என்ன பண்ணிக்கிற, இவன் தான் சிறந்தவன், நீ முடிவு பண்ணிக்கிற. அது அதுபடியே தப்பு. யாரு சொன்னாலும் அதில் இருக்கிற தரவுகளை, அதில் இருக்கிற உண்மைகளை எடுத்து உன் சொந்த மூளை வைத்து ஆராய்ச்சி பண்ணணும். உன் சொந்த மூளைக்கு நீ வேலை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கப்புறம் அதை இருக்க நன்மை தேவை பார்க்கணும். இதை முடிச்சுக்கலாம். அப்போ ஓல்டு மெடிசன் ஸ்டார்ச் ஃபேட் எக்ஸெட்ரா கெட் டெபாசிட்டட் இன் த அல்மெட்டரி கனால். இந்த வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கறப்ப டெபாசிட் ஆகுது. எதுல? நாக்கில் இருந்து மலத்துவார வரைக்கும் என்ன ஆகுது? டெபாசிட் ஆகுது. டெபாசிட் வந்து படியுது. அதை தான் என்ன பண்றீங்க? பல்லு வளர்க்குறீங்க. அது எத்தனை அடி படியுது? 30 அடி படியுது. நீ பல்லு விளக்குற எது வரைக்கும் பண்ணுவ? இது வரைக்கும் பண்ணுவ. அதுக்கப்புறம் யார் பண்றது? அதுக்கு என்ன வழி? அப்படித்தான் அதுக்கு ஒரே வழி பல்லுக்குச்சி. இந்த பல்லுக்குச்சி வச்சு என்ன பண்ணுவீங்க? இந்த பல்லுக்கு இப்படி வளர்க்கு இது வரைக்கும் சுத்தப்படுத்தலாம். அதுக்கப்புறம் இப்படி சுத்தப்படுத்துவீங்க. நம்ம எத்தாச்சும் ஒரு பல்லுக்குச்சி வச்சிருக்கு பாருங்க. இதை வாங்கி 6 மாசம் ஆச்சு. இந்த பல்லுக்குச்சி அப்படியே இருக்கு. இந்த பல்லுக்குச்சி அவ்வளவுதான். இந்த லேச ஒரே ஒரு இப்படி இப்படின்னு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இந்த அழுக்கே போயிடும், ஒன்றும் இருக்காது. ஒரு பல்லுக்குச்சி வரும், இது ஒரு வருஷத்துக்கு வரும். அப்படியே அவ்வளவு எங்க போனாலும் எடுத்துட்டு போயிடுறது. ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அவசரத்துக்கு இந்த குச்சி எவனாச்சும் அடிக்கிறதுக்கும் ஆகுது. ஒரு குத்துருக்கா, டக்குன்னு ஒரு குத்துருக்காங்க. இதை கையில வச்சுக்கிறேன், எங்க போனாலும் பையில வச்சுக்குவேன். என்னென்ன வேலை பண்ணுதுங்க. நம்ம அறிவை பயன்படுத்தினா இதுக்கு போய் 50 ரூபா கொடுத்து இது போய் 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டு ஒரு வேப்பங்குச்சி, அவ்வளவுதான். கொஞ்சம் இது அவசரத்துக்கு என்ன வேலை? நிறைய வேலை படங்குது இதுல. வந்து துவாண்டுறது பண்றது, இதெல்லாம் பல்லு வளர்க்கறது, இதை மண்டை சொரியது, முதுகு சொரிச்சுக்கிறது. இல்ல பல்ல வாயில வச்சு கடிச்சிருக்கீங்களா? அது போதுமா? அது போதும். இது பாருங்க, அவ்வளவுதான். ஒரே ஒரு வினா தான். 2 நிமிஷம் தாங்க. 2 நிமிஷத்துக்கு மேல இல்ல, அவ்வளவுதான். அப்படியே சுத்தமாயிரும், ஒண்ணுமே இருக்காது. அப்படியே சுத்தமாயிரும். அது போட்டு வாய் கொப்பிச்சிருக்கீங்களா? வாய் கொப்பளிச்சா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். கசப்பு சுவை இருந்துகிட்டே இருக்கு. எப்பவுமே அதுல கசப்பு இருந்துகிட்டே இருக்கும். அந்த கசப்பு வந்து உள்ள போய் கிளீன் பண்ணிடும். சுத்தம் பண்ணும், நல்லா கிளீன் பண்ணும். கிளீன் பண்ணிட்டு வாய் கொப்பளிச்சு ஒரு தொண்டை வரைக்கும் சுத்தம் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல சுத்தம் ஆகாது. அதுக்கு மேல சுத்தம் பண்றதுதான் அந்த காய்கறி. காய்கறி என்பது அன்னப்பாதி தூய்மை செய்வதற்காக ஒரு மருந்து போடுறான், அவ்வளவுதான். அந்த மருந்து இப்போ வந்து சாமி இது தண்ணி மட்டும் குடிக்கிறோம். அப்ப வந்து இந்த அல்மெண்ட்ரி கனால்ல வந்து படியுது இல்லையா, விஷம் படியுதுன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப வந்து இதுக்கு சாப்பிடணுமா? அதை எடுக்கிறதுக்கும் காய்கறி சாப்பிட்டுட்டே இருக்கணும். அது எப்படின்னா, தள்ளி போட்டு அந்த நீரை மருந்தாக அருந்தி தள்ளி போடணும். தள்ளி போட்டாதான் அந்த பழைய விஷம் வந்து படியும். அந்த பழைய விஷம் படிகிறது தான் அந்த காய்கறி சாப்பிட்டு தொண்டைக்கு கீழே இருக்கிற விஷத்தை இறப்பை பெருங்குடலுக்கு நம்ம பெருங்குடலுக்கு இழுத்து விடணும். இருந்தணும். இந்த பெருங்குடலுக்கு இழுத்து விடுறது வந்து இந்த காய்கறி தான். பழங்களோ காய்கறியோ, வேக வைத்த காய்கறிகள் தான் அந்த தொண்டை கீழே படுகிற விஷத்தை இறக்குவதற்கு நாம பெருங்குடல் வரைக்கும் இழுத்துட்டு பிறகு அது பயன்படும். அந்த அளவுக்கு உதவி செய்யணும். பெருங்குடலுக்கு போயிடுச்சுன்னா அது படிப்படியா மலக்குடலுக்கு போயிடும். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு அடிப்படை சித்தாந்தம், அடிப்படை பயிற்சி. இந்த ரூட்டை செஞ்சுட்டீங்கன்னா உடம்பு வந்து இயற்கையோடு கனெக்ட் ஆயிரும். 6 மாசத்துல 1 வருஷத்துல கனெக்ட் ஆயிரும். அப்புறம் தத்துவங்களை படிச்சுக்க வேண்டியது. அப்ப நீங்க என்ன ஆயிடுறீங்க? மேல்நிலைக்கு தான் போக முடியும், கீழ்நிலைக்கு வர முடியாது. ஒரு நாளும் நீங்க விலங்கா மாற முடியாது. இந்த ஆரோக்கியத்தை புரிஞ்சிட்டீங்கன்னா ஒரு நாளும் நீங்கள் கீழ்நிலைக்கு போக முடியாது. ஏன்னா உடம்பு காட்டி கொடுத்துரும். நீங்க ஒண்ணும் வேண்டாம், திடீர்னு நிறுத்திட்டு ஒரு நாள் பூரா சாதாரண உணவு சாப்பிட்டு பாருங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கோலை ஏறிக்கும். எடை வந்து 5 கிலோ 6 கிலோ ஏறிடும். கோலை அப்பவே கிருன்னு கோலை ஏறும். எவனை பார்த்தாலும் மூக்கல வாயில அப்படியே கோலையோட இருப்பாங்க. அவ்வளவு கிருமிகள் வந்துடும். அதுல கிருமிகளை நாற்றங்க அப்படியே குடலை புடுங்கிட்டு அடிக்க நாட்டம் சொல்றாங்க. நாற்றம் அந்த மீன் கவுச்சி வாசம் வர ஆரம்பிச்சிடும்.
எப்படி சூரநாத்தம் வரும், சூரநாத்தம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுதான் அந்த வேலை. நம்ம உணவு தான் உடம்பை கெடுக்குது, அழுக வைக்குது, சூரநாத்தை உண்டாக்குது அத்தனையுமே. எவ்வளவு மோசங்கிறீங்களேங்க. அதைத்தான் வந்து அதைத்தான் கௌரவமா பார்த்துட்டு உணவை கொடுப்பது கௌரவமா நினைக்கிறான். அந்த அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் உணவு இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. இன்னைக்கு திங்க முடியாட்டியும் கூட அந்த தன்னுடைய போலி கௌரவத்தை காட்டுவதற்காகவே ஆடம்பரமா நீங்க உணவு திருவிழா நடக்கிறான். ஆடம்பர உணவு திருவிழா அது அப்படிதான் நடக்கும். ஏன்னா இயற்கை வந்து மனிதனை புரிய வைக்காம சாகடிக்கணும். மரணத்தை உறுதிப்படுத்துவதில் ரொம்ப தெளிவா, அது தீய மரணத்தை உறுதிப்படுத்துவதில் தான் உலகம் போய்கொண்டிருக்கிறது. அது அந்த மனம் மனிதனை பயன்படுத்திக் கொள்கிறது. இப்ப யார் உணவு கொடுக்குறாங்க? மனிதன் தான் உணவு கொடுக்குறான். அதுக்கு மனம் பயன்படுத்திக் கொள்கிறது. அந்த முதல் நிலையில 2 நிலையில இந்த எது நுகர்வு நிலை, பிறவி நிலை, நுகர்வு நிலை அது ஒண்ணு, மந்த நிலை இது 2. இந்த 2ல தான் அத்தனை பேர் இருப்பாங்க. இப்ப நாம பண்றது கூற்று நிலை, அதுக்கப்புறம் வந்து ஒடுங்கிய நிலை, அப்புறம் ஒரு வழிப்பட்ட நிலை. அதை நம்ம பேச போறது இல்லை. அது இப்ப பேசினா யாருக்கு புரியாது. இப்ப 3வது நிலை தான், அதாவது அது எங்க செய்யறது? பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி அப்படி போகுது இல்லை. இப்ப நாம வந்து காற்றை உணவாக அருந்தி அதோட நிறுத்திக்கிறோம். பிராணசக்தினா இப்ப காற்று பயிற்சியும் கிடையாது. இந்த பிராணசக்தி, பிராணன் இருப்பிடமாக இருக்கிற ஆகாயத்தை அதை வசியப்படுத்துறோம். அப்ப இயற்கையா இருக்கிற முறைக்கு நம்ம போயிடுறோம். குறைஞ்சபட்ச இயற்கையா இருக்கிற வழியிலேயே போயிடுறோம். ஏன்னா இயற்கையாகவே இருக்குது. இது இயற்கையாகவே இருக்குது. அதான் விஷயமே. ஏன்னா ஆரோக்கியம் என்பது எங்கும் விற்கப்படுவதில்லை, யாராலும் கொடுக்கப்பட முடியாது. ஆனா இப்ப எப்படி ஆரோக்கியம் வருது? உங்களை ஏன் ரத்த பரிசோதனை பண்ண சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஆரோக்கியம் வந்துட்டு போய் பாருங்கன்னு சொல்றேன். யார் சொல்லுவாங்க? மருந்து சாப்பிட்டா நோய் நல்லா ரத்த பரிசோதனை பண்ணுங்க யாரும் உலகத்தில் சொல்ல மாட்டாங்க. எவனாச்சும் நான் சொல்ற மாதிரி எவனாச்சும் எடுக்கணும், 6 ரத்த பரிசோதனை எடுக்கணும், யாரு சொல்றாங்க? நோய் நல்லாயிட்டுன்னு யாராவது சொல்லுவாங்களா? ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. ஏன் எடுக்க சொல்றது இல்ல? அடிமையாக்குறது, போதையிலே அடிமையாக்குறது. நான் தான் கட்டாயப்படுத்துறேன். மருத்துவ ஆய்வு பண்ணணும், 30 நாளைக்கு ஒரு ஆய்வு பண்ணணும், எடுத்து பாரு ஏன் சொல்றோம்? இப்ப சாமி இந்த காற்றுன்றது பிராணன்றது 2க்கும் வந்து என்ன சாமி வித்தியாசம்? எங்க பிரியுது சாமி 2ம்? இது காற்று பயிற்சிங்கய்யா. ரைட்டு. இதனால பிராணன் வந்து நிக்காது. பிராணன் இருப்பிடமா இருக்கிற விண்வெளி, அதுக்கு பிராணன் தான். அந்த பிராணன் தான் பிராணவாயா மாறிடுது. அந்த பிராணவாயா மாறிடுது, வேற ஒண்ணும் இல்லை. இது என்ன பண்ற? மூச்சு பயிற்சி பண்ணனால ஆரோக்கியம் வருங்கிற, அது வராது. பிராணன் மூச்சு பயிற்சி பத்தி இங்க பேசவே இல்லை. திருவள்ளுவர் மூச்சு பயிற்சி பேசவே இல்லை. எங்கேயும் மூச்சு பயிற்சி பேசவே இல்லை. ஏறி இறங்கும் இருகாலும் பூரிக்கு 2 மூக்குலையும் போயிட்டு 2 மூக்குலையும் வர மாதிரி அந்த காற்றை கவனிங்கிறான். 2 மூக்குலையும் போகுது, 2 மூக்குலையும் தானே வருது. மூக்கு இழுக்கு பாருங்க, காற்றை இழுத்து பாருங்க, சுவாசம் பண்ணி பாருங்க, 2 மூக்குலையும் போகுது. விட்டு பாருங்க, 2 மூக்குலையும் போகுது. இதுதான் இயற்கை. இதுதான் இந்த இயற்கையை புரிந்து கொள்ளுங்கிறான். இதைத்தான் நம்ம என்ன பண்றோம்? மூச்சை வந்து வெளியே எடுத்து கூட இன்னைக்கு காலையில எந்திரிச்சு பண்ணுனேன். 4:15 எந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம், 4:30 தானே வகுப்பு. எந்திரிச்ச உடனே உட்காந்துட வேண்டியதுதான். ஒண்ணுமே பண்ணல. 16 வினாடி சுவாசம் பண்ணல, விட்டுனா அதுவே சாருன்னு உள்ள போகுது. அப்படி பழகணும். அதுவே நல்ல உள்ள போய் விரிஞ்சுக்கணும். நல்ல இந்த பிராணன் வந்து விண்வெளில இருந்து வருதுன்னு சொல்றீங்களா சாமி? பிராணன் விண்வெளின்னா இப்ப இந்த இடம் ஃபுல்லா விண்வெளி தானே சாமி? ஆமா, எல்லாம் விண்வெளி தான். அந்த விண்வெளி தொடங்கி அவ்வளவு தூரம் போகுது. ஆகாய பிராணன். அப்ப காற்றுங்கிறது காற்றுங்கிறது அதனுடைய சப்ளிமெண்ட்ரி, அந்த பிராணனுடைய அடுத்த நிலை. அப்படியே கீழே வர வாசப்படி மாதிரி கீழே வந்து இந்த காற்று வழியா உள்ள போயிட்டு இருக்கு. இல்ல மாசுபடிந்த நிலையான்னு மாசுபடிந்த நிலை. அதனால சுத்தமான இடத்துக்கு நீங்க அதனால காற்று தான் ரொம்ப முக்கியம் சொல்லியிருப்போம். காற்று தான் நமக்கு முக்கியம். அந்த காற்று அந்த படிநிலை தான் கீழே வருது. அதாவது ஆகாயம் தான் மாறி 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 அந்த ஆகாய சக்தி
என்னவா மாறுது? நீரா மாறுது, காற்றா மாறுது, 4 வகையா மாறுது. 5 முதல் அங்க இருக்கு. அது 1 போச்சு. மிச்ச 4மே ம். பூமியில வருது இல்லையா? ஆமா. மொத்தம் 5ங்கய்யா. ஆகாயம் 1. அதான் ஆகாயத்த முதல். ஆகாயத்த நம்மளுடைய நம்ம கல்வியே ஆகாயத்தை அடிப்படையாக கொண்டதுதான். ம், 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 கிழக்கு நாட்டு ம். கல்வி. நாம சொல்றது கிழக்கு நாடு. கிழக்கு நாட்டினுடைய கலாச்சாரம், இந்த பண்பாடு என்பது ஆகாயத்தை அடிப்படையாக கொண்டது. இவன் என்ன பண்றான்? மேற்கு நாடு ஆகாயத்தை பத்தி பேசுறதே இல்லை. ம். அதனால அது தப்பு. ஆகாயம்தான், இந்த வெற்றிடம்தான், இந்த ஆகாயம்தான் இந்த 4ஐயும் உற்பத்தி பண்ணது. 4 கூட்டல் 1 5. இவன் 4ஓட நிக்கிறான். நாம முதல்ல நிக்கிறான். முதல் அதுதாண்டா வந்துச்சுங்கிறான். அப்புறம் நிலம் உண்டாச்சுங்கிறான். அப்புறம் நீர் உண்டாச்சுங்கிறான். எல்லாம் ஒரே நேரத்துல உண்டாச்சு. இந்த தனித்தனியெல்லாம் உண்டாகலைங்க. அது வேற கதை. எல்லாம் வினாடி நேரத்துல அனைத்தும் நடந்தன. ஆ. வினாடி நேரத்தில் அனைத்தும் நடந்தன. அவ்வளவுதான். வினாடி நேரத்தில் அனைத்தும் நடந்தன. நேரம், காலம் எல்லாமே நடந்தன. அதான் விஷயமே. இதுதான் விஞ்ஞானம். அப்படிதான் பிக் பேங் அப்படிதான் சொல்றான். என்ன நடந்ததுங்கிறான். அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது. அந்த பிக் பேங்ல ஆகாயம் வந்து பஞ்சபூதத்தோட தோல்னு சொல்லலாமா சாமி? முதன்மை. அதுதான். அதுதான் அது அதுவாவும் இருக்குது. நுண்ணி அளவுல இருக்குது அது. நுண்ணளவில் இருக்குது. அந்த நுண்ணளவு, அந்த நுண்பொருள் தன்மை, பருப்பொருள். 2 பொருள் சொல்லுவாங்க. பருப்பொருள், நுண்பொருள். பருப்பொருள்னா பெருசா இருக்கிறது, நுண்பொருள்னா சிறுசா இருக்கிறது. அவ்வளவுதான். பருப்பொருள் அப்படின்னா பெருசா இருக்கிறது. நுண்பொருள் வள்ளுவர் கூட நுண்பொருள் காண்பது ரொம்ப முக்கியம். நுண்பொருள் காண்பது அறிவு. நீ என்னதான் சொன்னாலுமே, இப்ப நான் என்ன சொல்றேன்னு பாருங்க. என்ன பேசினானோ அதுல நுண்ணிய பொருள் என்னங்கறதான் கவனிக்கணும். அதாவது நான் வந்து எடுத்து சொல்லிட்டே இருப்பேன். பல வகையில் எடுத்து சொல்லுவேன். நீங்க என்ன பண்றீங்க? உங்க அறிவை வைத்துக் கொண்டு அங்க என்ன நுட்பம் இருக்குது? நுட்பம் தான் நுண்பொருள் பேரு. நுண்மான். இந்த நுட்பத்தை அறிந்தவன். நுட்பத்தை சொல்லுகின்ற என்ன நுட்பம்? உணவே நுட்பம். எல்லாமே வரும். உணவே நுட்பம்ங்கிறான். உணவு வந்து ரத்தத்தை அழுக்காக்குங்கிறான். அசுத்தம் தான் அழுக்குங்க. உணவு சாப்பிட்டால் ரத்தம் அசுத்தமாக மாறும். யாராவது சொல்லியிருக்காங்களா? ஏன்னா தெரியாது. அந்த அறிவு இல்லை. இன்னைக்கு அந்த அறிவு கிடையாதுங்க. இன்னைக்கும் தமிழ்நாட்டிலே அறிவு இல்லை. ஏன் ஒரு ஜூஸ் சாப்பிட்டாலுமே ஒவ்வொரு வாயா தான் குடிக்கணுங்களா? ஒரு டம்ளர் எல்லாம் குடிக்கவே கூடாதுங்க. ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா தான் குடிக்கணும். அந்த பழக்கத்தையே மறந்துடணும். நீங்க நேற்றோட அந்த பழக்கம் போச்சு. இன்னைக்கு இது வந்துட்டீங்கன்னா எல்லாத்தையும் மாத்தி அமைக்கிற மறுகட்டமைப்பு, மறுசீரமைப்பு, ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இந்த கட்டடத்தை சிதைச்சு புதுசா மறுபடியும் கட்டுறான். அவ்வளவுதான். மறுகட்டமைப்பு. அடிப்படை வச்சுக்கொண்டு மறுகட்டமைப்பு. கட்டடத்தை உடைச்சு மீண்டும் புதுசா கட்டுறோம். புது கட்டடம் தான். இடம் மட்டும்தான் நம்மளுது. அதே இடத்த மீண்டும் புதுசா கட்டடம் கட்டுறோம். ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அவ்வளவுதான். டெமாலிஷ் பண்ணிட்டு புதுசா கட்டுறோம். தப்பா கட்டி வச்சிருக்கிறோம். பாருங்களேன். காரணம் நம்ம பழக்க வழக்கங்கள். இந்த பூமியே நமக்கு கிடையாது. நம்ம ஏன் ஆகாயத்தை பத்தி பேசுறோம்னா, ஆகாயத்தை குடி போறோங்கிறத, ஆகாயத்தை இதே பூமி மாதிரி 15 வயசு வரைக்கும் நான் விவசாயம் பண்ணணும். என் குழந்தை 15 வயசு வரைக்கும் வர வரைக்கும் விவசாயம் பண்ணணும். ஏன்னா குழந்தைக்கு அந்த விஷம் சுரந்துட்டு பாருங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு குழந்தை பிறந்தாச்சு, தாய்ப்பாலை குடிச்சுக்கிட்டு இருக்குது. ஒரு குழந்தை பிறந்தாச்சு, தாய்ப்பாலை குடிச்சிட்டு இருக்குது. அது 12 வயசு, அந்த 12 மாசம் 15 மாசம்னு வச்சுக்கலாம். ஆனா அந்த விஷம் சுரந்துகிட்டே இருக்கும். எத்தனை வருஷம் வரைக்கும் விஷம் சுரக்கும்? 15 வருஷம் வரைக்கும் விஷம் சுரந்துகிட்டே இருக்கும். அந்த விஷத்தை கீழே இறக்கி விடுறதுங்கிற கீரை கொடுத்துட்டு இருக்காங்க. நான் சொல்றது ஒரு 10,000 நினைச்சிருக்கேன். 10,000 முன்னாடி இதான் நடந்துட்டு இருக்குது. அப்ப அந்த விஷத்தை சுத்தம் பண்றதுக்கு தான் கீரை கொடுத்தாங்க. அந்த கீரைக்காக விவசாயம் பண்ணாங்க. அது மானாவரியில பண்ணாங்க. மானாவரியில் அது மரக்கீரையா இருக்கலாம். கீரை என்ன நினைக்கிறீங்க? அது திச்சோடு நினைக்கிறீங்க. மரத்துல இருக்கிற தலையும் கீரை தான். மரத்துல இருக்கிற தலையும் கொடிக்கீரை இருக்குது, செடிக்கீரை இருக்குது, மரக்கீரை இருக்குது. மரக்கீரை எத்தனை இருக்குது தெரியுங்களா? மரக்கீரை விட நிறைய இருக்கு. முருங்கைக்கீரை மரக்கீரை தான். அகத்துக்கீரை மரக்கீரை தான். அப்புறம் தூதுவளங்கீரை,
அப்புறம் வந்து வாதநாராயணகீரை, எத்தனையோ கீரை இருக்கு. வாதநாராயணகீரை ரொம்ப அருமையா இருக்கு. வாதநாராயண மரம் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த வாதநாராயண மரம் வந்து அப்படியே சின்ன அரப்பு தலமா இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். ரசம் வச்சு சாப்பிடுவாங்க. சரி, இந்த 11ஆம் பாடத்தை முடிச்சுக்கலாம். அக்காடி இது மட்டும் முடிச்சுக்கலாம். மறுபடியும் நேரமாச்சு. மறுபடியும் நேரமாச்சு. பாருங்க, அந்த அர்னால்ட் எக்ரெட்டு எத்தனாம் பக்கம்? 125ஆம் பக்கம். அந்த டெபாசிட் ஆகுதுங்கிறாரு. எந்த டெபாசிட் ஆகுது? இந்த ஓல்டு மெடிசன், ஸ்டார்ச், ஃபேட். இந்த ஓல்டு மெடிசன் நல்லா புரிஞ்சுக்கணும். பழைய மருந்து. ஸ்டார்ச்னா மாவு, ஃபேட்டுனா கொழுப்பு. இந்த 3 வந்து நாக்கில் வந்து படியுதுங்கிறாரு. நாக்குன்னா என்ன அர்த்தம்? நாக்கில் மட்டும் இல்லை, நாக்கை தொடர்ந்து எது வரைக்கும் போகுது? 30 அடிக்கு போகுது. 30 அடி. அது முழுமையா 10 மீட்டர். அதுல பெருங்குடல் மட்டும் பாத்தீங்கன்னா 1.5 மீட்டர் இருக்கு. சிறுகுடல் தான் அதிகம். சிறுகுடல் பாத்தீங்கன்னா சிறுகுடல் 7.5 மீட்டர் வருது. சரி, எல்லாம் சேர்த்து 9-10 மீட்டர் வருது. அதெல்லாம் இருக்கட்டும். 10 அடி 30 அடி. தோராயமா 30 அடி. அப்புறம் இந்த டெபாசிட் என்ன பண்ணுதுன்னா, அந்த டெபாசிட் எடுக்கலைன்னா தான் அந்த விஷம் பண்ணி கொண்டு எழுதியிருக்காரு பாரு, அந்த விஷம் பண்ணி கொண்டிருக்குது. மெல்ல கொண்டு போடு. அப்படியே பில்ஸ் அப்னா வளருதல்ல, பில்ஸ்னா கட்டுறது வளருது. அந்த விஷம் கட்டிக்கிட்டே வரும். கபம் கட்டுற மாதிரி விஷம் கட்டிடும். கபம் கட்டுற மாதிரிங்க. கபம் கட்டுருச்சுனாவே நீ நோயாளின்னு அர்த்தம். கபம் கட்டுதல். கபம் கட்டுனாவே உடம்புல விஷம் அதிகமா போச்சுன்னு அர்த்தம். இன்னைக்கு ஆம்பளை எவனா பார்த்தாலும் கையில துணி வச்சுக்கிறான். லொடன்னு எப்ப பார்த்தா சொருன்னு கொடுமையா இருக்கு. அத்தனை பேரு கைக்கூட்டை எதுக்கு வச்சிருக்கிறாங்க? தொண்டை பூரா கபம், வாய் பூரா கபம், மூக்கு பூரா கபம். அந்த சாதாரண உனக்கு தின்னுட்டு உடம்பு பூரா நாத்தமிலே அழுகல் நாத்தடிக்கும். சாமி, அப்ப இந்த எங்களை மாதிரி இந்த பயிற்சி பண்றவங்க 3 நாளைக்கு ஒருக்க, 2 நாளா 3 நாளைக்கு ஒருக்க கட்டாயம் வந்து அந்த இது காய்கறி சாப்பிட்டு தான் ஆகணும் போல் இருக்கு. அந்த விஷம் இறங்குதுன்னு சொல்றீங்கல்ல, இப்ப 2 நாளைக்கு ஒருக்க நாங்க இது பண்ணணும்னா, வாட்டர் டயட் இருந்ததுன்னா கட்டாயம் வந்து இது சாப்பிடணும் போல் இருக்கு. காய்கறி. அந்த எடை குறையறது ரொம்ப கவனிக்கணும். எடை குறைஞ்சு நிக்கிற வரைக்கும் பண்ணணும். எடை குறைந்து நிக்குது பாருங்க, அது வரைக்கும் பண்ணணும். அது வரைக்கும் பண்ணிட்டே இருக்கணும். காய்கறி கட்டாயம் வந்து சாப்பிட்டு ஆகணும். அது வந்து மருந்து தான். அது சாப்பிடுதல் என்பது மருந்து. பல்லு குச்சி எதுக்கு வைக்கிறான்? பல்லு குச்சி என்பது பல்லு விளக்குற. மற்றவனுக்கு தான் சாப்பிடுற மாதிரி. நமக்கு வந்து குடலை விளக்குறோம். நம்ம குடல் விளக்குறதுக்கு தான் அந்த கீரையை போடுறோம். குடல் விளக்குறதுக்கு அது நம்ம டைம், எந்த டைம் வேணாலும், இந்த டைம் தான் கிடையாது. நமக்கு எப்ப தோணுதோ பண்ணிக்கலாம். எப்ப வேணாலும் பண்ணலாம். எந்த நேரங்காலம் 24 மணி எப்ப வேணாலும் பல்ல விளக்கிடலாம். குடல் விளக்குற மாதிரி எப்ப வேணாலும் விளக்கலாம். ஏன்னா இது எப்ப வந்து நம்ம ஒரு இன்னைக்கு இருக்கிறோம், ஒரு நாள் இருக்கிறோம், 1.5 நாள் இருக்கிறோம், சூழ்நிலை திடீர்னு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் மாத்துற மாதிரி இருந்ததுன்னா, அப்ப வந்து கட்டாயம் வந்து இதை இறக்கிடணும். சாப்பாடை போட்டு இது காய்கறியை போட்டு இறக்கிட்டு தான் நம்ம அடுத்தாப்புல எதுவும் சாப்பிடணும். காய்கறி போட்டு இறக்கிட வேண்டியது. அந்த இறக்கிட்டு அந்த காய்கறி போட்டு இறக்கிட்டோம்னா எதுவும் கேட்காது. அதுக்கப்புறம் மீண்டும் சுத்தத்திலேயே போக மாட்டோம். எந்த சிந்தனையும் வரக்கூடாது. ஆமா, கரெக்ட். சுத்தத்துலதான் இருக்கணும் நீங்க. ஆமா, கரெக்ட். மற்ற அத்தனை விஷம்தான். விஷத்தை இறக்கிட்டு நீ விஷத்தை போடுற. விஷத்தை இறக்குறதுக்கு தான் போராட்டம் பண்றீங்க. மீண்டும் விஷத்தை போட்டு இருந்தா அந்த மன பழக்கத்துக்கு நீங்க அதனாலதான் இதை தனிமையா செய்யணுங்கிற நானு. அதனாலதான் குருகுல கேள்வி ஆசிரியர் சொல்றது மீறக்கூடாது. மீறிங்கன்னா பனிஷ்மெண்ட் தான். ஒன்னும் பண்ண முடியாது. கப்பம் கட்டி வீணா போயிரு. கட்டணம். இப்ப நீங்க ஒரு திட்டத்தை செய்யறீங்க. அந்த திட்டத்தை நீங்க வளர்த்து எடுக்கணும். நீங்க பணம் இருக்கிறனாலே வீட்டை கட்டி இடிக்கிற மாதிரி. பணம் இருக்கிறனால பணம் கட்டிடுறீங்க, பணத்தை போட்டு வீடு கட்டுறீங்க, வீட்டை இடிக்கிறீங்க. என்னடா முட்டாள்தனம். அதனாலதான் நான் வந்து 12 ஆண்டு பின்பற்றுங்க, 12 ஆண்டு பின்பற்றுங்க, 1 ஆண்டு நேர்பார்வையில் இருக்கும்னு சொல்றது. இது பயங்கர செலவாகு. சாதாரண விஷயம் இல்லை. அதனாலதான் சொல்றேன். சாதாரண விஷயம் இல்லை. இன்னும் மரணத்தை வெல்றது சமாச்சாரங்க. இது என்ன விளையாட்டா? அதனால நான் யாருக்கும் சொல்லி தர மாட்டேங்கிறேன். நான் உயிரே எனக்கு போயிரு. நான் 24 மணி நேரம் சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும்.
நீங்க தூங்குறீங்களே நான் சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். 25 வருஷமா சிந்திச்சு போயிட்டே இருக்க. எனக்கு நான் சிந்திக்கணும், இவங்களே சொல்லணும், இவங்கள போற மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கணும். என்னாச்சு 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 நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அதே பெரிய வரம் சார். ஆமா, நினைச்சுக்கிட்டே இருக்கேன். ஆமா, அதே பெரிய வரம் தான். நினைச்சுக்கிட்டே இருக்கணும். பணம் வாங்கியாச்சு ஒழுங்கா சொல்லி கொடுக்கணும், பணம் வாங்கியாச்சு ஒழுங்கா சொல்லி கொடுக்க தினம் எச்சரிக்கை பண்ணிட்டே தான் இருக்கிறேன். நீங்க அந்த அதுக்கு தான் நான் 7 நேரம் போட்டேன். ஆரம்பத்துல வந்தீங்கன்னா அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா பல நாட்டு மாணவர்கள் வந்தாங்க. வெளிநாட்டு மாணவர்கள் குறைஞ்சிட்டாங்க. திடீர்னு பார்த்தா 5 பேர் வந்து வெளிநாட்டு மாணவர் வந்துட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அவனுங்க அதை விட மோசம், இதை விட மோசம் வெளிநாடு. நம்மளாவது இங்க தப்பிக்கலாம், வெளிநாட்டுக்காரன் தப்பிக்கவே முடியாது. வெளிநாட்டுக்காரர் 4-5 பேர் வந்தாங்க. அவங்க எப்படியும் அரைகுறையே போனாங்க. முழுமையா தப்பிச்சாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்க கலாச்சாரமே பண்ணி கலாச்சாரம், தப்பிக்கவே முடியாதுங்க. அதுக்குதான் அவங்களுக்கு எளிமைப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு எளிமைப்படுத்துற உணவு இருக்கே, இதே உணவு அவங்க எளிமைப்படுத்துறான். ஆரம்பத்துல அவங்க தடுமாற்றம் ஒன்னும் சொல்ல முடியாது அவங்கனால. என்ன பண்ண தடுமாற்ற நிலையில இருந்து தப்பிக்கிறதே ஒரு பெரிய பயிற்சி. 1 வருஷம் ஆக மாட்டிருக்கேன். ஆமா, தடுமாற்றம் இருக்க. அதுவும் அந்த எங்களை மாதிரி சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம், பயங்கரம். விடாம கிளாஸ் அட்டன் பண்ணாதான் அது மன உறுதிப்படுது, மன வந்து ஒழுங்குபடுது. ஏன்னா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுக்கு, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுக்கு இந்த தடுமாற்றம். சொல்லுங்க, என்ன சொல்ல வேண்டாம். அவங்களது விட்டு தான் எடுக்குது, உங்களது விட்டு தான் எடுக்குது. என்றது உங்களது நல்லா எடுக்குது, என்ற நல்லது. அவங்களது விட்டு கிராமத்துல இருக்கிறனா அவங்க தெரியுது பாருங்க, அலைவரிசை ஓடுது. அவங்களது கிராமத்துல இருக்கிறனா விட்டு தான் எடுக்குது. சரியா, மீண்டும் நம்ம பேசுவோம். இப்ப உங்களுக்கு எதுவும் சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. நீங்க பேசுறத தெளிவா ஏன்னா இங்க அலைவரிசை நல்லா இருக்கு. இங்க வந்து நான் வந்து ஃபைபர் கேபிள் போட்டிருக்கேன், ஃபைபர் கேபிள். நீங்க செல்லு மூலம், நீங்க வந்து செல்லுல போட்டிருக்கிறீங்க, நான் வீட்டுக்கே கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். அதனால இது ஒழுங்கா எடுக்கும். அதுலயே சில நேரத்தில் தகராறு வரும். 90 விழுக்காடு ஒழுங்கா நடக்கும். அவர் டவுன்ல இருக்காரு, நல்ல அலைவரிசை கரெக்டா எடுக்குது. உங்களுக்கு கிராமத்தில் இருக்கிறனால அந்த அலைவரிசை இருக்கும். சரி, பார்ப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் 10 மணிக்கு சந்திப்போம்.